வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஊழியர்களோட கூட்டமைப்பு 12 பிப்ரவரி 2026 ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, 8வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும்போது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனருக்கும் இங்க அவங்களோட சம்பளத்திலும் சரி பென்ஷனும் சரி அதிகப்படியான மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில கோரிக்கைகள்லாம் அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை நம்ம முக்கியமா ஒரு 3 கோரிக்கை மட்டும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த 3 கோரிக்கை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது பென்ஷனருக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம சேனல்ல பென்ஷன் பத்தி நிறைய பேசுறதுனால பென்ஷன் சார்ந்து என்ன இருக்கும் அதை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரைக்கை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் தான் இது கேட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களோட கூட்டமைப்பு தான் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டமைப்பு அதிகப்படியான கோரிக்கை முன்வைத்திருந்தாலுமே இவங்க யாருக்கிட்ட இந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட செக்ரட்டரியேட் கிட்ட இவங்க இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இவங்க இந்த கோரிக்கையை 23 ஜனவரி 2026 இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. அதாவது 12 பிப்ரவரி 2026 ஸ்ட்ரைக் நடத்த போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8வது பே கமிஷன்ல நாங்க என்ன கோரிக்கையை வைக்கிறோமோ அதெல்லாம் நீங்க மோடிஃபை பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. அதோட அடிப்படையில இந்த கூட்டமைப்போட கோரிக்கையை அரசாங்கம் ஏத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல நாடு தழுவிய ஸ்ட்ரைக் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 முக்கியமான கோரிக்கையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, முதல் முறையா நம்மளோட சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மோடிஃபிகேஷன் கொண்டு வரணும். இந்த மோடிஃபிகேஷன் எதுக்காகனாக்கா 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. அதுக்கான கமிட்டிக்கான மெம்பரும் அறிவிச்சு அந்த கமிட்டி அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கு. அதோட அடிப்படையில இந்த கூட்டமைப்பு கேட்டிருக்க முக்கியமான 3 விஷயம் ஒன்னு மோடிஃபை ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாற்றம் கொண்டு வரணும். அதே போல டிஏடிஆர் பேசிக்கா கூட சேர்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20% இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த மோடிஃபைட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாற்றங்கள் வரும்போது ஒரு ஊழியரோட மினிமம் பேசிக் பே அதிகரிக்கும். இந்த மினிமம் பேசிக் பே அதிகமாகும் போது அதை சார்ந்து இருக்கிற மற்ற அலோன்சஸுமே அதிகமாகும். அதே போல 8வது பே கமிஷன்ல ஒரு அரசு ஊழியர் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச சம்பளம் மினிமம் பேசிக் பே நிர்ணயிக்கத்திலயும் இது ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். ஏற்கனவே 7வது பே கமிஷன்ல 18,000 இருக்கு. இப்ப 8வது பே கமிஷன்ல நம்ம போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு அரசு ஊழியர் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு குறைந்தபட்சம் 30,000 மேல இருக்கும்போது மட்டும்தான் இன்னைக்கு விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட சரியான சம்பளமா இருக்கும். இது லெவல் 1ல இன்னைக்கு டேட்ல என்ட்ரி ஆகிற ஒரு அரசு ஊழியரோட குறைந்தபட்ச பேசிக் பே நம்ம இங்க குறிப்பிடுறோம். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஃபிட்மென்ட் ஃபேக்டரோட ஃபார்முலா இங்க நீங்க சரியான முறையில எடுக்கணும். அதாவது ஒரு அரசு ஊழியரோட சம்பளம் விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அவரோட வாழ்வாதாரத்தை சரியான முறையில அவர் நடத்துறதுக்கான குறைந்தபட்ச ஒரு சம்பளமா நீங்க நிர்ணயிக்கணும். அந்த சம்பளத்துக்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஃபார்முலாவை அதோட அடிப்படையில, அதாவது விலைவாசி உயர்வு எப்படி இருக்கோ அதோட அடிப்படையில நீங்க ஃபிட்மென்ட் ஃபேக்டரோட ஃபார்முலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பென்ஷனரை பத்தி குறிப்பிடாம இருந்தாங்க. அந்த பாயிண்ட இங்க மென்ஷன் பண்ணி பென்ஷனர்ஸோட ப்ரொடெக்ஷனை பென்ஷனரோட பாதுகாப்பை இங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஒரு தனிநபர் அவரோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை உரிமை என்னவோ, உணவு, உடை, உறைவிடம், மற்ற இதர அவர்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கான மினிமம் வேஜ், விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அந்த மினிமம் வேஜ் என்னவோ அதை நீங்க நிர்ணயிச்சு
அதோட அடிப்படையில ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இருக்கணும். ஸோ அதோட அடிப்படையில மினிமம் பேசிக் பே வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாற்றங்களை கொண்டு வரும்போது இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டமைப்பு கோரிக்கையா வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. கூட்டமைப்போட கோரிக்கையில அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50% டிஏ டிஆர் வந்து பேசிக்கா கூட வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 50% டிஏ வந்து அதிகரிக்கும் போது 7வது பே கமிஷனோட கண்டிஷன் படி பேசிக்கா கூட வந்து சேர்க்கணும். இப்ப ஏற்கனவே நம்மளோட டிஏ வந்து 58% கிட்ட இருக்கு. ஸோ இந்த 50% பேசிக்கா கூட சேர்க்கும் போது ஒரு அரசு ஊழியரோட பேசிக் பே அதிகமாகும். ஸோ பேசிக் பே அதிகமாகும் போது அதை சார்ந்து இருக்கிற ஹெச்ஆர்ஏ என்பிஎஸ் முறையில அந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அண்டர்ல வரவங்க அவங்க ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சம்பளத்துல இருந்து பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேசிக் அதிகமாகும் போது அந்த கான்ட்ரிபியூஷனோட அமௌண்ட்டும் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே வச்சு என்னெல்லாம் கால்குலேஷன் பண்றாங்களோ அது எல்லாமே அதிகமாகும் இந்த 50% டிஏ வந்து பேசிக்கா கூட சேர்க்கும் போது. ஸோ அடுத்து வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர்ம் ரிலீஃப் இடைக்கால நிவாரணம் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த இடைக்கால நிவாரணம் வந்து எதனால கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல 8வது பே கமிஷன் 1 ஜனவரி 2026 இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா இப்பதான் அதோட கமிட்டி வந்து நிர்ணயிச்சு அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டமைப்பு கேட்டிருக்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் அவங்க வந்து மாத்தி அமைச்சு அதுக்கு தகுந்தாப்புல கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்து அதை அப்ரூவல் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனருக்கும் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கான காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த கால அவகாசம் வந்து எடுக்கும். ஸோ அதுக்குள்ள விலைவாசி ஏற்றம் வந்து ஏற்கனவே அதிகரிச்சு தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு அரசு ஊழியரோட சம்பளத்திலிருந்து 20% நீங்க வந்து உயர்த்தி கொடுக்கணும் இடைக்கால நிவாரணமா. எது வரைக்கும் 8வது பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலையோ அது வரைக்கும் இந்த 20% அவங்களோட சம்பளத்திலிருந்து ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி பைனான்சியல் சப்போர்ட்டா இருக்கும், அதாவது இடைக்கால நிவாரணமா இருக்கும் 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ இந்த 20% அடிப்படையில ஒரு அரசு ஊழியரோட பேசிக் பே வந்து 30,000 வந்து எடுத்தாச்சுனாக்கா ஸோ இந்த இடைக்கால நிவாரணம் நம்ம 20% எடுக்கும்போது 6,000 வந்து அவரோட பேசிக் பேல வந்து ஆட் ஆகும். டோட்டல் வந்து 36,000 வந்து இருக்கும். ஸோ இதுக்கு இன்னைக்கு என்ன டிஏ இருக்கோ அது வந்து ஆட் ஆகிட்டு அவரோட மொத்த சம்பளமா வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடைக்கால நிவாரணமா இந்த 20% கொடுக்கும்போது அந்த அரசு ஊழியரோட குடும்ப வருமானத்திலேயே வந்து பெரிய மாற்றம் வருது. ஸோ அதனால விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்புல அவரோட குடும்பம் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த இடைக்கால நிவாரணம் வந்து இந்த கூட்டமைப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த கூட்டமைப்பு இவ்வளவு கடினமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ ஊழியர்களோட வாழ்க்கை செலவு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அரசு ஊழியர்களோட சம்பளம் வந்து அதிகரிக்கல. அதே போல 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான தாமதமும் வந்து ஆகுது. அடுத்து வந்து பென்ஷனரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பே கமிஷன்ல வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்டு வந்து இங்க எந்த வந்து பாயிண்ட்டுமே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த கூட்டமைப்பு வந்து கோரிக்கைகளுக்கு வந்து நிறைவேற்றதுக்காக வந்து கேட்டிருக்காங்க. கோரிக்கை வந்து இவங்க வச்சது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டியை வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்து கூப்பிடலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இவங்க கேட்டிருக்க கோரிக்கையில எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து சாதகமா இருக்குமோ அந்த கோரிக்கையை வந்து அவங்க ஏத்துக்கலாம். அப்படி இது எதுவுமே நடக்காத பட்சத்துல இந்த கூட்டமைப்பு வந்து நாடு தழுவிய போராட்டம் வந்து அறிவிக்கலாம். சோ இந்த மாதிரி 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி, அதே போல ரயில்வே, போஸ்டல், டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ், பென்ஷனர் இது போன்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க அவங்களோட சம்பளத்திலும் சரி பென்ஷனும் சரி ஒரு பெரிய மாற்றம் வந்து வரும். 8வது பே கமிஷன் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு அரசு ஊழியரோ இல்ல ஒரு பென்ஷனரோடையோ வருங்கால சம்பளத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு ஆணையம். அதனாலதான் இந்த கூட்டமைப்பு வந்து அதை குறிப்பிட்டு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. குறிப்பா இங்க வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மோடிஃபை பண்ணும்போதும் சரி 50% டிஏடிஆர் வந்து பேசிக் ஆட் ஆகும் போதும் சரி, அதே போல இந்த இடைக்கால நிவாரணம் சேர்த்து கொடுக்கும் போதும் சரி அவங்களோட சம்பள உயர்வு அதிகமாகும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து இங்க வந்து உயரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கு.
ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. 8வது பே கமிஷன் பத்தி எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்மளோட சேனல்ல கண்டிப்பா அதை வந்து நம்ம பேசுவோம். அதே மாதிரி இந்த கூட்டமைப்பு கேட்டிருக்க மற்ற கோரிக்கைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கீழே பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து மற்ற கோரிக்கைகள் என்ன கேட்டிருக்காங்க, அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் முறையா நம்மளோட சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.